மேய்ச்சி பட சொல்ல மேய்ச்சி விடுவாங்க அப்படி யாருடா அந்தான வாரம் படுத்து உட்காந்து உட்காந்து அப்படியே பாடு வாங்க பாடு இல்லை பார்க்குறாரு அப்படி அடித்தாங்க நிறுத்தப்பா ஐயா அசர மீன் ஏண்டா ஐயா அசர மீனா தேவடி விட்டு போயா அசர மண்ணாடி சொல்றா அசர மீன் அவன் சொல்றாங்க அவன் சொல்லி பிடிச்சிருவோம் அசுர மண்ணா அப்படின்னு வாய்க்கான மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ஏய் நான் ஏதாவது தப்பா தவறு நான் பேசியிருந்தா கோமாளி பையன் பிய்யமே மூஞ்சி மேல கூப்பிட்டோம் கோமாளி பையன் பின்னும் பிய்யமையில மெல்றானா டேய் வாடா அவன் தம்பாங்க கேன புண்ட ஆடா சொல்லி இருக்கிற பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை மனோரஞ்சம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி புஷ்பங்களை கொண்டு வந்து அடியோன் பணிந்தேன் யார் நீ யானோ நாம எவ்வளவுதான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கோம் கேன புண்ட பாருங்க மண்டி போட்டுட்டு பேசுறோம் எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க ஏண்டா யாருடா என் பேர் தான் நாரதண்டோ நாரதண்டோ ஏய் நாரதா நாரதங்க உன் வேலை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஏய் ஆமா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு ஏண்டா இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்களே என்ன காரணம் தெரியாதீங்க 32 பொண்ணும் தெரியுதுங்க ஏய் என் தாயும் தந்தையும் அடித்தார்கள் யாரு யாரு யார் என்று தெரியவில்லை அதனால் என் தாய் தந்தை யாரு கொண்டது அப்படி என்று வனத்திலே தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னன்னு சொன்னாரு ராமகோட்டைக்கு சொன்னா அப்படியா அப்பா தந்தையார் கொண்டவங்க நாம போட்டவர்கள் அப்படின்னா நீயும் நாம தான் போட்டுட்டு இருக்கிற ஏண்டா டேய் எங்க அப்பனை கொண்டியா நீ இல்லைங்க எங்க அப்பனை செஞ்சாருங்க எங்க அப்பனை கொண்டுட்டு ஒண்ணும் தெரியாத ஆளாட்டம் உங்க அப்பனை கொல்லலீங்க உனக்கு ஒரு உபகாரம் செய்யறதுக்கு வந்திருக்கிறேங்க உபகாரமா என்னடா உபகாரம் என்னன்னு கேளுங்க இப்படி எந்த இடத்துல இருக்கிறீங்க இது இடும்பாவனம் இந்த பிருந்தாவனத்துல நீங்க இருக்கிறீங்க ஆமா பிருந்தாவனத்துல நீங்க இருந்தாலும் இது வரைக்கும் பொண்ணை பார்த்திருக்கீங்களா பெண்ணா பெண்ணு நான் இன்னும் பார்த்ததே இல்லையே என்னுடைய வாடையே உனக்கு ஆகாது எனக்கு ஆகவே ஆகாது மொன்ன புண்டையாட்டம் பேசுறீங்க என்ன மொன்ன புண்டையா இல்ல இல்லங்க இல்லங்க தெரியாம இருக்கீங்க இது வரைக்கும் சொல்றேன் நானு ஏன்னு கேளு இது வரைக்கும் என் தாயும் தந்தையும் இறந்த பிறகு நான் பெண் மோகமே இல்லாத இருக்கிறேன் மோகமே இல்லாத இருக்கிறீங்க அதனால ஏக சக்கராவனத்துல உனக்கென்றே ஒரு பெண் ஒருத்தி காத்துக் கொண்டிருக்கிறாள் ஏக சக்கராவனத்திலே எனக்காகவே பிறந்தவள் இருக்கிறாளா யார் அவள்
அடைந்தால் இந்த விதி சூர்ணத்தான் அடைவேன். ஓ, இல்லை என்றால் இந்த மண்ணிலே மடிவேன் என்று சொல்லி உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி. இந்த விதி சூரனையே நினைத்திருக்கிறாளா? அப்படியே விதி சூர மண்ணா மண்ணானே நினைச்சிட்டு மனசுக்குள்ள. ஏ நாரதா, நான் இல்லப்பா, நான் பொம்பளை இல்லப்பா, நான் உன்னை அடிச்சாப்பிட்டேன். இதுக்கு மேல அடிக்க மாட்டேன். யார் அந்த பெண்ணு? என்ன நினைச்சே இருக்கிறாளே, அவள் யார்? அவள் எங்கே இருக்கிறாள்? நான் பார்க்கணும். அவளை பார்க்க ஆசையா இருக்கும். ஆமா, கூட்டு போய் காட்டுறமா. கை நீட்டி காட்டுறேன். நீ போய் அந்த பொண்ணு நீ என்ன வந்து பண்ணிக்க. போலாமா? போலாமா? என் பொருளாளியே வா. மகாராஜா, என்னடா ஒரு அழகு! அழகுனா அழகு, பேர் அழகு. பேர் அளவு தேவலோகத்தில் இருக்கிறார்களே ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, நாட்டியம் அவர்கள். நாட்டிய பெண்கள் அவருடைய அழகெல்லாம் இந்த பெண்ணின் கால் தூசி போறாதே போல இருக்கிறது. பொச்சு பாருங்க, அத்தை ஜோடுக்கு. எது எப்படியோ மின்னலை போல் விழிகளும். சொல்லுங்க சொல்லுங்க. டேய், மின்னலை டேய், மின்னலை போல் விழிகளும், தாளம் பூ போல் உதடுகளும். நீ எங்க எனக்கு முன்ன முந்தலான்னு பாக்க, நான் தான் முன்ன பண்ணிட்டு போன கோயில கூட வச்சேன். சொல்லி சொல்றேன்.
தாளம் பூவு போல் உதடுகளும் கீழே கீழே அவ கூந்தலை பாரடா கூந்தலை பாரடா வேடமா, வாயை கடிக்கிறதுக்கோ. ஏண்டா, அவ கூந்தல் இருக்கிறதே கூந்தல் கூந்தல் அவ கூந்தல் கருப்பு அவ கூதி சிவப்பு குங்கும சிகப்பு அவ கால் இருக்கிறதே கால் வாழை தண்டு போல் வாழை தண்டு போல் கால்களும் கொஞ்சம் மேல மேல இன்னும் மேல இடுப்பு இருக்கிறதே இடுப்பு அது கீழே அவ தொப்புள் இருக்கிறதே அது கீழே டேய், அவ தொப்புள் இருக்குதே தண்ணியிலே சுழல் பூச்சி சுத்துகிறது அந்த சுழல் பூச்சி பேரி அவ தொப்புள் தொப்புள் டேய், அடே. அதுக்கு அதுக்கு கீழே நான் சொல்றேன் காமலாபுரம் தப்பட்டி போல அவ புண்டை நல்லா இருக்குங்க பேச்சு நான் சொல்வது போல இவனை கட்டை சேர்ந்தாதான ஒரு ஆணாக இருந்தவன் இப்ப பெண்ணாகி விட்டு இவனை எப்படியாவது கட்டை சேர வேண்டும் இவனை எப்படியாவது கட்டை சேர்ந்தாதானே இப்ப நான் பெண்ணாக ஆணாக வேண்டும் அல்லவா இவன் யாரோ நோயிட்ட வாழ்வும் எந்த குறையுமே இல்லாம இந்த அம்மனிகளோட இப்படியே வாழணும். என்ன
ஏன் முன்னாடி விட பின்னாடி தான் நல்லா இருக்குது. பெண்ணே, உன் பேருதான். பெண்ணே ரஞ்சிதமே, எனக்கு உன் பேர் என்னடி? உன் பேர் என்னடி? அவ பேர் என்னக்காவது சொல்றேன். அவ பேர் தும்பத்தி அப்படியா? ஆமா ஆமா, இந்த வேஷம் போட்டா அப்படிதான் போயிட்டு வருதா? அடே காமங்க, அடே கண்ணே கண்ணே. உன் மீது எனக்கு ஒரு ஆசை. என் மீது உனக்கு ஆசையா? இருந்தாலும் என் பேரோ விதிசூரன். என் பேர் வினோதவல்லி. என் பேரோ விதிசூரன். வினோதவல்லி விதிசூரன் வினோதவல்லி. ஆஹா, என்ன ஒரு பொருத்தம். பெண்ணே, உங்களை பார்ப்பதுக்கே இவ்வளவு அழகா இருக்கிறீங்கன்னா நீங்க இந்த விதிசூரனும் மதனவல்லிங்கிற பேரும் எவ்வளவு ஒரு அருமையான பேர். பொருத்தமனா பொருத்தம், யாக பொருத்தம். பெண்ணே, உன்னை கட்டி சேர வேண்டும். காலோடு கால் வைத்து காமங்களை தீர்க்க வேண்டும்.